அவங்க வந்து திக்கன்யா கேஸ் சீமானவர்கள் என்ன சொல்றாங்க, மாதர்சன் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி சார். நாட்டில் ஒரு நாளைக்கு 2 கொலை நடக்குது சார், கற்பழிப்பு நடக்குது சார். அந்த எஸ்பி எந்த எஸ்பி அந்த சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் எஸ்பி, அந்த கிரைம் டிபார்ட்மெண்ட்டு, கலெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி யாருமே உண்மை இல்லை சார். எல்லாம் ஸ்டாலின் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இது எல்லாம் கேட்டுங்க. அவர் கையில் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடாது, ஏன்னா அவர் மேற்பார்வை சரியா இல்லை. இதே பார்த்தீங்கன்னா காமராஜபுரியில் 8 மினிஸ்டர் கக்கன் தான் போலீஸ் துறை அமைச்சர். இல்லைன்னா மாதர் சங்கத்தை பற்றி மாதர் சங்கம் தூண்டுதல் சார், ஆளுங்கட்சி தூண்டுதல். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சவுக்கு சங்கர் இல்லை, அவர் அடித்து துன்புறுத்தினாங்க, என்னென்ன மழை கழிச்சவர்கள் வீட்டில் பண்ணாங்க. உடனே சீமான் வீட்டில் போய் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், உங்கள் தொழிலை ஃபாலோ பண்ணு, நான் உனக்கு துணையாக இருக்குன்னு சொன்னார்ல. இப்போ ஏன் மாறி பேசுறாரு? காசுக்கு அடிமை சார். மக்கள் தமிழ்நாட்டில் எல்லாம் குடிச்சோராகிட்டாங்க சார், காசு கொடுத்தவரை மனமாடுறாங்க சார். அதனால மாதர் தப்பே கிடையாது. சீமான் என்ன தப்பு பண்ணாரு? யார் பெண்களுக்கு பாதுகாப்பு விடுனா உயிரை கொடுத்து போராடுறாரு, ஊருக்குள்ள சுற்றுப்பயணம் பண்றாரு. இதுல எந்த மாற்று கருத்து சொல்றதா கேட்டா போட முடியும். இதுக்கு அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா? அவரை அரெஸ்ட் பண்ண ஆதாரம் இருக்கா? ப்ரூவ் பண்ணுங்க. அது விஷயமா நடவடிக்கை எடுங்க. அவர் ஏதோ மிஸ்யூஸா பேசினாரா பப்ளிக்ல, இல்ல அவமரியாதை பேசினாரா பெண்களை, அப்போ நீங்க முறையாக நடவடிக்கை. தேவையில்லாம நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு தூண்டுதல் பேர்ல யாராவது ஏதாவது செய்வாங்க. அதுக்குன்னு முகாந்திரம் இருக்கணும். அதாவது சார், ஒரு குற்றம் செய்ய 36 மணி நேரம் டைம். 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணை விரும்பி பழகுறோம், அதோட தொடர்பு இருக்கிறோம். 36 மணி நேரம் ரைட்ஸ். அதை வந்து எடுக்க முடியும். எடுத்தா எல்லா மந்திரிக்கு ஆளுக்கு வந்து பொம்பளை வச்சிருப்பான். அதெல்லாம் பேசக்கூடாது. வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியில் இவ்வளவு வேகமாக செயல்படுறேன் சார். நான் வந்து கோவை ராமகிருஷ்ணன், பழனி பாபா இவங்களோட சமூக ஆர்வலர் இருந்தேன் சார். நான் எம்ஜிஆர் ஏடிஎம்கே பேச்சாளர். ஏன்னா மாவட்டத்துக்கு 2 பேர் தொகுதி மினிஸ்டர்லாம் கண்ணுக்கு முன்னால பல ஆயிரம் கோடி காலேஜ் கட்டுறான். இதெல்லாம் எனக்கு வெறுப்புணர்வு. இதை கேட்க ஆள் இல்லை. புதுக்கோட்டையில் ஆள் இல்லை, நான் புதுக்கோட்டை தான். எல்லாரோடையும் வீரப்போடும், விஜய் பாஸ்கர், இன்னும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டதுல காலேஜ் கட்டி வச்சிருக்கான். அந்த ரைட்ஸே கிடையாது. இதெல்லாம் எதுக்கணும் அப்படிங்கிறது இயக்கம் எது சூஸ் பண்ணேன் சார். அதை செந்தமிழ் சீமான் அவர் கொள்கை, அவரோட கோட்பாடு, உண்மை தன்மை.